plant that have leaves of colors other than green. இப்போ பிளான்ட்ஸ் எப்படி உயிர் வாழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் உயிர் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுவே பச்சை கலராக இல்லாத பிளான்ட்ஸ்கள், அதாவது க்ரீன் பிளான்ட்ஸ் இல்லாத பிளான்ட்ஸ்கள் எப்படி உயிர் வாழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They grow over time, so we know that they are alive. Some will say, in other words, we tend to think of some sort of movement, either grow related or not, as common evidence of being alive. அது எப்படி க்ரீன் பிளான்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அது வந்து வளருது, அது வளர்றனால அது இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. அது இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து இன்னமும் ஏதோ ஒரு மூமெண்ட் ஆகிருக்குது, காற்றடிச்சா காற்றாடி அசைக்குது, இல்லை சாப்பாடு போட்டால் சாப்பாடு அது உறிஞ்சிக்குதுன்ற மாதிரி அதை வச்சு அந்த நான் க்ரீன் பிளான்ட் உயிர் வாழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. But a plant that is not visibly growing is still alive, and some animals can breathe without visible movement. So using visible movement as the defining characteristics of life is not enough. இப்போ இதுவே கண்ணுக்கே தெரியாத செடிங்க பிளான்ட்ஸ்கெல்லாம் இன்னும் உயிர் வாழுதுன்னு சொல்லி நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த மூமெண்ட் over very small scales will be invisible to the naked eye. Movements of molecule, for example, is this invisible molecular movement necessary for life. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு மாலிகுலர் மூவ்மெண்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில் உதவுமா? இஃப் வி ஆஸ் திஸ் கொஸ்டின் டு ப்ரொஃபஷனல் பயாலஜிஸ்ட், அதாவது இந்த கொஸ்டின் வந்து சயின்டிஸ்ட் கிட்டவங்களும் கேட்டுக்கிறாங்க. தே வில் சே எஸ். இன் ஃபேக்ட் வைரஸஸ் டு நாட் ஷோ எனி மாலிகுலர் மூவ்மெண்ட் இன் தேம். அதாவது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வைரஸஸ் வந்து எனி மாலிகுலர் மூவ்மெண்ட்டை வந்து காமிக்காது அண்டில் த இன்ஃபெக்ட் சம் செல்ஸ். அது வந்து ஒரு சில செல்ஸுக்கெலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். And that is partly whether there is a controversy about whether they are truly alive or not. Why a molecular movement needed for life? எதுக்கு மாலிகுலர் மூவ்மெண்ட் வந்து வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. We have seen in earlier classes that living organisms are well organized structure. They have tissues have cells have smaller components in them, and so on. Because of the effects of the environment, this organized order nature of living structure is very likely to keep breaking down over time. இது எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இப்போ அந்த செல்ஸில் டிஷ்யூஸ் இருக்கும். அந்த டிஷ்யூஸ் கிட்ட என்ன இருக்கும், செல்ஸ்க்கு இருக்கும். அந்த செல்ஸ் கிட்ட என்ன இருக்கும், சின்ன ஸ்மாலரான ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிகாஸ் ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதால் என்விரான்மெண்ட்டை எஃபெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு நேச்சரியாகவோ இல்லை அது ஒரு லாங் டைமுக்கு சின்னதாக பிரேக் பண்ணுறதுக்காகவோ இருக்குது. இஃப் ஆர்டர் பிரேக்ஸ் டவுன் தி ஆர்கானிசம் வில்